சாபம் என்றால் என்ன? வெறும் மக்களால் அறியப்பட்டிருக்கிற சாதாரண வார்த்தைக்கு மேலான ஒன்று. ஆனால் நம்முடைய உணர்திறன்கள் எதை புரிந்து கொள்ள முடியுமோ அந்த வெளிப்பாட்டிற்கு மேலானவை. சாபமானது ஒரு ஆவிக்குரிய ஆதாரத்தினால் வருகிறது. மக்கள் எதிர்கால திட்டங்களை காலதாமதப்படுத்தும் அழிக்கும் நோக்கத்தோடு வருகிறது. கனவுகளை, மக்கள் வாழ்க்கையை கூட. ஆனால் ஒருவர் வாழ்க்கையில் எப்படி சாபமானது நுழைகிறது? யாருக்கெல்லாம் தெய்வீக ஆவிக்குரிய பாதுகாப்பு இல்லையோ அவர்கள் சாபத்தினால் கொண்டு வரப்படுகிற எல்லா தாக்குதலுக்கும் பாதிக்கப்படுகிறார்கள். வார்த்தையால் சாபம் ஏற்படலாம். பொறாமையினால் தலைமுறையாய் பல வழிகளிலே வரலாம். நீங்கள் சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இதுவரை யூனிவர்சல் ஆலயத்திலே செய்யப்படாத மாபெரும் எல்லா சாபங்களை உடைத்தலுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம் பிரியமானவர்களே, சரியாக நீங்க பார்த்தது போலதான் சாபம் என்றால் என்ன? மற்றவங்க உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமானது கிடையாது. ஒருவேளை நீங்க அப்படியான ஒரு சாபங்களில் பாதிக்கப்பட்ட ஒருவராய் இருக்கலாம். நீங்களோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரோ, இதுதான் சரி, என்னுடைய குடும்பத்திலே எல்லா நாளும் நான் ஒரு விதமான பிரச்சனையை கடந்து போகிறேன். என்னுடைய முன்னோர்களுக்கு இருந்த அதே வியாதி இன்று என்னுடைய வீட்டிற்குள்ளாக நான் பார்க்கிறேன். என்னுடைய சரீரத்திலே நான் பார்க்கிறேன். என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய குடும்பத்தார்கள் எப்படியாக திருமணத்திலே பிரச்சனை சந்திச்சாங்களோ அதே போன்று திருமண பிரச்சனையை நானும் என் வாழ்க்கைக்குள்ளாய் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எந்த வியாதிகளானது இருந்ததோ அதே வியாதி இன்று எங்களுடைய வீடுகளுக்குள்ளாக தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் நீங்கள் அதே சூழலை கடந்து போகிறதாய், அல்லது நீங்கள் தொடர்ந்து ஒரே சுழற்சியிலே சுற்றி கொண்டிருப்பது போல உங்க வாழ்க்கை நிறுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை போல இந்த இடத்தில் இருக்கும். நீங்க அப்படியான ஒரு ஆவிக்குரிய பாதிப்பில் பாதிக்கப்பட்டவராய் இருப்பீர்களானால், ஒரு சாபம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாய் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்களானால், நாளை குறிப்பாய் இந்த வெள்ளிக்கிழமைக்கு சுவாசத்திலே நீங்கள் எங்களோடு இந்த சாபங்களை உடைக்கும்படியான மாபெரும் வல்லமையின் விடுதலைக்கான கூட்டத்திலே கலந்து கொள்ள வரவேற்கப்படுகிறீர்கள். வெறும் தேவனுடைய வல்லமை மட்டுமல்ல, உங்களுடைய விசுவாசம் அதி அற்புதமான பதிலை உங்களுடைய வாழ்க்கையின் மீது இந்த கொண்டு வரும்படியாய் அவருடைய வார்த்தை குறிப்பிட்டப்பட்டது போல இங்கு எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தேவனுடைய வார்த்தை தெளிவாய் பேசுகிறதை போல கவனியுங்கள். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளைகளின்படியும் செய்யும்படியிருக்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. சரியாக எதிரிகள் இதுதான் நினைச்சாங்க. யூதர்கள் எல்லோரையும் மேற்கொள்ளலாமே. இன்னொரு வார்த்தையிலே அவர்கள் எல்லோரையும் கொள்ளும்படியான திட்டம். இந்த நேரம் சரியாக இது யார் தேவனுடைய வழிகளை பின்பற்றுகிறவரா இருக்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக இந்த வசனம் இந்த இடத்துல சொல்வதை போல யூதர்களை எல்லோரையும் மேற்கொள்ளலாம் என்று நினைத்தார்களே. ஆனால் நடந்தது என்ன? அந்த நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. எதிரிகள் யூதர்களை கொல்லும்படியாக இந்த இடத்துல வைக்கப்பட்ட திட்டம், யூதர்கள் அதை மாறுதலாய் இடத்தில் மாற்றினார்கள். தேவன் வல்லமையானது வெளிப்படுத்தப்பட்ட காரணத்தினாலே யார் கொல்லப்படும்படிய நினைத்தார்களோ அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். கொல்லலாம் என்று நினைத்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். இது எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? நீங்க இந்த வசனத்தை கவனிச்சிருப்பீங்க. 12ஆம் மாதம், நாம் இப்போ இருக்கிற மாதம் எந்த மாதம்? 12ஆம் மாதம். நாளை 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் எப்படியாக காரியங்கள் தலைகீழாய் மாறியதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாகவும் தேவன் அவர் வாக்களித்த பதில்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய வாழ்க்கை மீது இருக்கிற சாபங்கள், செய்வனைகள், பிரச்சனைகள், அசுத்தங்கள், இருளினுடைய திட்டங்கள் தலைகீழாய் திரும்பட்டும். தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தப்படும்படியாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வாக்களித்ததை போல பதில்களை, ஆசீர்வாதங்களை உங்கள் மீது இந்த வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி நீங்க இந்த விசுவாசத்தில் எங்களுடைய இலையை வரவேற்கப்படுறீங்க. ஏன்னா இந்த அசுத்தம் ஒவ்வொரு நாள் வேலை செய்கிறதா இருக்கிறது. குறிப்பா இந்த நாட்கள் உங்களோட நான் பேசிட்டு இருந்தது போல இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி மக்கள் யார் தங்களுடைய விசுவாசத்தை பீடத்தின் மீது காண்பித்தார்களோ தேவன் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிருப்பதை நீங்க பார்க்கிறீங்க. நீங்க இந்த சாட்சியம் கூட இந்த இடத்துல பார்க்கும்படி உங்களை நான் வரவேற்கிறேன். ஏன்னா இந்த நபர் ஒரு சபிக்கப்பட்ட சாபமான ஒரு அசுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் தேவனோடு கூட இவருடைய வாழ்க்கையானது இதற்கு எப்படியாக மாற்றப்பட்டது, தேவன் இவருடைய வாழ்க்கையை எப்படியாக விடுதலை செய்ய அனுமதி கொடுக்கப்பட்டது. இன்று அதனுடைய பதிலானது என்ன? இந்த சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே.
எனக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் 100 தடவைக்கு மேலே இருக்கும் நான் சுட்டு அவருடைய உயிர் எடுக்க பார்த்தேன். அந்த சேரி பகுதியில் என்னை பார்த்த ஒரு நபர் அப்படியே சொன்னாங்க, அங்கே வசிக்கிறவங்க, நீங்கள் பார்க்கறதுக்கு பிசாசு மாதிரி இருக்கீங்க. நான் அப்படியா அந்த சேரி பகுதிக்கு பொறுப்பான ஒருத்தனாக மாறினேன். அந்த இடத்துல நிறைய தவறுகள், சட்டவிரோதமான செயல்கள் செய்யப்படும். அப்படியே நான் அந்த சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடும் போது போலீஸ் என்னை தேடினாங்க. அப்படியா நான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த அந்த சேரி பகுதியில் போலீஸுடைய தேடல் வந்தது. என்னை போலீஸ் கைது பண்ணாங்க. அப்படியா 78 வருஷம் நான் சிறைச்சாலை காவல் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லி எனக்கு தீர்ப்பு சொன்னாங்க. 15 ஆண்டு காலம் நான் அப்படியா ஒரே ஒரு அறையில் 15 வருஷம் அந்த அறையில் பூட்டப்பட்டு இருந்தேன். எங்கேயும் வெளியே என்னை அனுப்பாமல். அந்த நேரம் தான் யூனிவர்சல் ஆலயத்துடைய சிறைச்சாலை குழு அங்கே வந்திருந்தாங்க. அப்படியா எனக்கு அறிமுகமானாங்க. அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்களோ அந்த இடத்துல நான் அந்த செய்தியை நல்லா கூர்ந்து கவனித்தேன். நான் அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டேன். நான் அங்கே சிறைச்சாலையில் தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற்றேன். இப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலையில் 2012ஆம் ஆண்டு நீங்கள் பார்க்கும்போது அப்படியே சிறைச்சாலையில் அத்தனை வருட காலம் நான் இருந்தது. ஏறத்தாழ இன்னும் 13 வருட காலம் கூடுதலாக எனக்கு ரொம்ப நாள், அதான் நித்திய வாழ்க்கை அங்கன்ற மாதிரி தான் நான் உணர்ந்தேன். கண்டிப்பாக நான் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலைன்னா அப்படி தான் இருந்திருக்கும். நான் தேவனுடைய வார்த்தையை படிக்க ஆரம்பித்தேன், தியானிக்க ஆரம்பித்தேன். பிற்பாடு நான் அங்கே துணையாளராக உயர்த்தப்பட்டேன். ஊழியத்துக்கு உதவி செய்யும்படி அங்கே கைதிகள் பொதுவாக இந்த மாதிரி ஊழியம் செய்கிறவங்கள போதகர் சொல்லுவாங்க. என்ன அவங்க போதகர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அங்கே நான் சிறைச்சாலையில் ஒரு இளம் வாலிபனை பார்த்தேன். அந்த வாலிபன் நான் கவனிச்சுட்டு இருந்த வாலிபன் உதவி செய்தேன். அவன் தன்னுடைய தாயினிடத்தில் என்னை அறிமுகம் செய்து வைத்தான். அவங்க தான் இப்போது என்னுடைய மனைவியாக இருக்கிறார். நான் அவருடைய குணாதிசயத்தை பார்த்தேன். எனக்கு அதை பிடிச்சிருந்தது. நான் சொன்னேன், இவர் தேவனுடைய மனுஷன், என்னுடைய பையனுக்கு உதவி செய்கிறாருன்னு. அது என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. நான் நினச்சேன், நான் தேவனுடைய மனுஷனை தான் நேசித்து திருமணம் செஞ்சுக்கணும்னு. அது என்னுடைய கனவாக இருந்தது. டிசம்பர் 15ஆம் தேதி நான் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையானேன். நான் அந்த சிறைச்சாலையினுடைய நுழைவாயிலுக்கு அங்கே வந்தபோது ஒருத்தர் அப்படியா தலை எட்டி என்னை பார்த்ததை நான் கவனித்தேன். இவங்க தான். 7 மாதங்கள் ஒன்றா இருந்த பிறகு நாங்கள் முடிவெடுத்தோம் திருமணம் செஞ்சுக்கணும்னு. சிறைச்சாலை விட்டு நான் வெளியே வந்தபோது நான் போதையை நிறுத்திடுவேன் நினச்சேன். ஆனால் உண்மையில் நான் நினச்ச மாதிரி அப்படியா நடக்கலை. அதிர்ச்சிக்குரிய விதத்தில் எல்லாமே தலைகீழாக மாறியது. நான் சாப்பிடாம கூட அதிகமாக போதை எடுத்துக்க ஆரம்பிச்சேன். நான் இப்போ யோசித்தேன், சிறைச்சாலையில் எனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன? அது ஒரு சோகமான கதை தான். உண்மையில் நான் நிஜமாக மாறவே இல்லை. உண்மையில் என்னை சுற்றி இருந்த எல்லோருக்குமே நான் உண்மையாக மாறினது போல ஒரு தோற்றத்தை தான் காமிச்சிருக்கேன். நான் உண்மையாக வஞ்சிக்கப்பட்டவனாக இருந்திருக்கிறேன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வெளிவேஷக்காரனாக தான் வாழ்ந்திருக்கிறேன். மற்றவங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருந்தேன், ஆனால் நான் உண்மையில் கடைபிடிக்கல. நான் கடைபிடிக்காத ஒன்று இன்னொருத்தருக்கு நான் சொல்லியிருந்திருக்கேன். எந்த அளவுக்கு அது ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட முடியும்? உள்ளே நான் எப்படி இருந்தனோ வெளியே வந்த உடனே நான் போதைக்கு அடிமையானேன். ஒரு தோல்வியை தொடர்ந்து இன்னொரு தோல்வி. என்னுடைய போதையினுடைய அடி ஆழத்துக்கு மூழ்கி நான் தோற்கடிக்கப்பட்ட நிலைமைக்கு வர வரைக்கும் நான் என் வாழ்க்கையை பார்த்த ஒரு நரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறது போல என்னுடைய இளவரசன் ஒரு மிருகத்தை போல மாறினார். லூசியானா கொக்கைன் பயன்படுத்தினார். வருஷத்துக்கு 365 நாளும் நான் அவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். லூசியானோ அந்த சிறைச்சாலைக்குள்ளாக ஒரு போதகரை போல அழைக்கப்பட்டார். ஆனா இப்ப என்ன ஆச்சு? நீ தேவனுடைய மனுஷனா இருந்த, நீ அங்க மக்களை விடுதலையாக்கி இருக்கு. நான் சொன்னது அவருக்கு பிடிக்கல. அவருக்கு கோபம் வந்துச்சு. அவர் அந்த அளவு கோபமானார், என்னை அடிக்க வந்தார். பயங்கரமான தாக்குதலாக இருந்தது. மிக மோசமான ஒரு நிலைமையாக மாறியது. நீங்கள் பார்க்கும்போது அந்த சமயத்தில் நான் அவருடைய முகத்தை தாக்கி இப்படி தான் காயப்படுத்தியிருந்தேன். நான் நேசிப்பதாக சொன்ன பெண்ணுடைய முகத்தை இப்படி தான் ஆக்கியிருந்தேன். இந்த மாதிரி என்னை அவர் அடிச்சுட்டு போன நாள் தான் என் வாழ்க்கையிலேயே மோசமான நாள். நான் ரொம்பவே அவமானப்படுத்தப்பட்டேன். என்னால் எதையுமே பார்க்க முடியல. ஒரு கண்ணு எனக்கு பயங்கரமாக வீங்கி இருந்தது. என்னுடைய மூக்கு உடைக்கப்பட்டிருந்தது.
நான் பல வருஷம் அப்படியே சிறைச்சாலையில் இருந்து தண்டனை அனுபவிச்சிருந்தாலும் கூட அந்த இடத்துல நான் இன்னும் அதிகமாக போதையில் என்னை கொடுக்க ஆரம்பித்தேன். இப்படி தான் என்னுடைய முக ஜாடை இப்படி தான் மாறியது. நாங்கள் பிரிஞ்சிட்டோம். ஆனாலும் அவங்க இன்னும் தேவனுடைய திட்டத்தில் இந்த நோக்கத்தில் தான் இருந்தாங்க. ஆலயத்தில் ஒரு குழு இருந்தது, அதாவது மக்களை சென்று சந்திக்கிற குழு. அந்த சந்திப்பு குழு இடத்துல என் மனைவி பேசி அந்த குழுவினரை வீட்டுக்கு வரவேற்றிருந்தாங்க. அந்த குழுவினர் வீட்டுக்கு அவங்க ஒரு சவாலின் இடத்துல வைத்தாங்க. அப்படியா அந்த நேரம் இந்த வசனத்தை அவங்க எனக்கு வாசித்தாங்க. நீதிமானுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் அப்படின்ற வசனத்தை வாசித்தாங்க. என்னுடைய தலை மீது அவங்களுடைய தலையை வைத்து அப்படி ஒரு ஜெபம் செய்தாங்க. அந்த ஜெபத்தின் பிற்பாடு அவருக்குள்ள இருந்த கிறிஸ்துவினுடைய சிந்தை எனக்குள் வந்ததை போல நான் உணர்ந்தேன். முன்பு மாதிரி நான் போதை எடுத்துக்கல, நான் போதை பயன்படுத்துறதை நிறுத்தினேன். அப்படி நான் மீறி பயன்படுத்தினாலும் முன்ன மாதிரியான அந்த விருப்பம் எனக்கு இனியே இல்லை. நான் அழுதேன். மே 16 நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போனேன். 2 வார்த்தை போதகர் பீடத்து மேலே பிரசங்கம் பண்ணார். இன்னைய வரைக்கும் அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அந்த வசனத்தை இங்கே உங்களுக்கு காமிக்கலாமா? தயவு செய்து இதோ இங்கே தான் அந்த வசனம் இருக்கு. 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிற்சியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வார்த்தை என்னுடைய சிந்தையில் ஒழித்து கொண்டே இருந்தது. நான் வீட்டுக்கு போனேன். அந்த நேரம் என் வீட்டை நான் போதைப் பொருள் வச்சுருந்தேன். ஆனால் நான் ஒருபோதும் இதை இனி பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு நான் தீர்மானம் எடுத்தேன். ஆனாலும் கூட ஏதோ ஒன்று விட்டுவிட மாதிரி ஏதாவது குறையாக இருந்தது. இன்னமும் மிக முக்கியமான ஒன்று, இன்றைக்கு அதனுடைய பதில் எனக்கு தெரிந்தது. மிக முக்கியமான ஒன்று தான் மனம் திரும்புதல். ஒருத்தர் அந்த மனம் திரும்புதலுடைய முறையை கடந்து செல்லும்போது தான் மீண்டும் பிறந்த ஒருவராய் மாறுகிறார். சிறைச்சாலை அடுத்த ஞானஸ்தானம் உண்மையான மனம் திரும்புதலுடைய ஞானஸ்தானம் கிடையாது. அந்த வார்த்தை எனக்குள்ள ஆழ பதிந்ததுனால இப்போ நான் சரியான ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆனால் இந்த முறை இது வித்தியாசமான ஒன்று. நான் தண்ணியிலிருந்து வெளியே வரும்போது தீர்மானத்தோடு வெளியே வந்த உண்மைதான், நிஜம். எல்லாமே புதிதாய் மாறியது. புதிய தன்மை எனக்குள்ளே ஏற்பட ஆரம்பித்தது. புதிய வாழ்க்கை, தேவனுடைய காரியங்கள் மேலே நான் தாகம் உள்ளவனாக மாறினேன். தேவனை தேடுவதில் இன்னும் ஆழமாக மூழ்க ஆரம்பித்தேன், அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். அந்த நேரம் தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்தது. மன்னிச்சுங்க. தேவன் எப்பொழுது என்னோடு பேசினார், அவருடைய குரல் எனக்குள்ள மிக பலமாய் ஒலித்தது. நான் இனியும் நடிக்க விரும்பல, அந்த முகமூடி அடைந்த ஒருவனாக இருக்க விரும்பல. இனியும் நான் அப்படியான ஒரு குஷ்டரோகியாக இருக்க விரும்பலை. ஒரே ஒரு வழிதான் இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் அது நிஜமாக்கப்பட. நான் வாசித்த அந்த வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்கிற அந்த வார்த்தை. நான் பீடத்து மேலே ஏறி சென்றேன். பரிசுத்த ஆவிக்காக நான் என்னுடைய தியாகத்தை அர்ப்பணித்தேன். 3வது 2வது முதல் படி அப்படி நான் கீழந்து மேலே செல்லும்போது ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டே படியேறினேன். எப்படிப்பட்ட ஒரு நபரை நான் பீடத்து மேலே அர்ப்பணிக்கிறோனோ இனி ஒருபோதும் நான் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்க விரும்பல. வெளியே போய் நான் அதை எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னு கேட்டேன். அந்த ஒரே ஒரு விஷயந்தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அந்த நேரம் ஒரு கூட்டமானது அந்த இடத்துல நடைபெற்றது. பிஷப் குளோடோமீர் அந்த கூட்டம் எடுத்தார். நான் தீர்மானத்தோடு சொன்ன, ஆண்டவரே, நான் இதே போல் இந்த கூட்டத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது, எனக்கு உம்முடைய ஆவி தேவை அப்படின்ற தீர்மானத்தோடு நான் இருந்தேன். அந்த கூட்டத்தில் பரிசுத்த ஆவி என் மீது இறங்கி வந்தார். அந்த நேரம் தொடங்கி என் வாழ்க்கை மீண்டும் ஒருபோதும் அதே போல இல்லை. இன்றைக்கு என் ஆத்மாவினுடைய முழு பலத்தோடு என்னால் சொல்ல முடியும், அவர் பரிசுத்த ஆவி எனக்குள் வாசம் செய்கிறார். இப்ப இது உண்மை. இவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். இன்னைக்கு இவர் தேவனுடைய மனுஷன். தேவனுக்கு நன்றி. இன்னைக்கு நான் அப்படியே சிறைச்சாலைக்கு சென்று குடும்பத்தாரிடம் சென்று குடும்பத்தாருக்கு சொல்றேன், தேவன் என்ன செய்ய முடியும் என்று. இனிமேலும் அப்படி அல்ல. உங்க மோசமான மூர்க்கமாக இருந்த ஒரு நபர் இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னம் பெற்ற ஒருவராக இருக்கிறார். அந்த நாள் பிற்பாடுன்னா அவருடைய கண்களை பார்க்கும்போது நம்பிக்கை உள்ளவராகவும் வித்தியாசம் உள்ளவராகவும் இருந்தார். இன்றைக்கு நான் இவரை பார்க்கும் பொழுது
நானும் நம்ப ஆரம்பித்தேன் என எனக்குள்ளாக இந்த மாற்றங்கள் ஏற்படும் என்று நான் விசுவாசித்தேன். மாற்றான் தகப்பனுடைய சாட்சி என்னையும் மாற்றியது. உங்களுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது தண்ணீர் ஞானஸ்தானத்திலிருந்து பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்கு? 5 வருட காலம் சிறைச்சாலைக்குள்ள நான் இருந்தபொழுது தேவனுடைய பிரசனத்தில் அந்த காலகட்டம் 15 நாள் நான் வெளியே வந்து ஞானஸ்தானம் பெற்ற காலகட்டத்தோடு ஒப்பிடப்பட முடியாது, முடியவே முடியாது. பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை நான் பெற்ற பிற்பாடு, அதாவது தேவனுடைய ஆவிக்காய் ஒருத்தர் உண்மையாக மனம் திருங்கும்போது, உண்மையாக ஒருத்தர் தேவனுடைய ஆவிக்காய் மனம் திருங்கும்போது, அவர் தேவனுடைய ஆவியை பெறாதிருப்பது சாத்தியமற்ற காரியம். உண்மையான மனம் திரும்புதல் பிற்பாடு தேவன் ஆவி கிடைக்காதிருப்பது கூடாத காரியம். மெய்யான மனம் திரும்புதல் இருக்கும் தருணம் கர்த்தர் கண்டிப்பாய் பதில் கொடுக்கிறார் என்பதற்கு நான் இன்றைக்கு உண்மையான சாட்சி. இந்த வசனம் என் வாழ்க்கையில் உண்மையாக்கப்பட்டிருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387338. நன்றி. மிக சரியாக மக்களே, இதுதான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் மீது செய்ய விரும்புகிறார். அசுத்தமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த இடத்தில் நுழைந்து அதனுடைய வேலையானது செய்யும் பொழுது தேவன் அந்த இடத்திற்குள்ளாக எப்படி நுழைய முடியும்? இந்த அசுத்தமானது வெளியே போகட்டும், தேவன் உள்ளே வரட்டும். இது தேவன் எடுக்கிற தீர்மானத்தை பொறுத்ததல்ல, நீங்கள் எடுக்கிற தீர்மானம். ஏன்னா உங்க வாழ்க்கையானது தேவனுடைய கைகளில் இருந்தால் மட்டும்தான் இந்த முழு விடுதலையானது உங்களுடைய வாழ்க்கை மீது நடப்பது சாத்தியமானது. எனவேதான் நாம் இந்த விசுவாசத்திலே நாம் தொடங்கின பிரகாரம் இந்த தானியல் உபவாசம் 21 நாள் உலக ரீதியான காரியங்களிலிருந்து உங்களை பிரித்து கொண்டு தேவனுடைய வழிகளிலே உங்களுடைய வாழ்க்கையானது இடத்தில் வாழும்படியாக பரிசுத்தார் அவருடைய ரட்சிப்பிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையானது இணைத்துக் கொள்ளும்படியாக தேவனுடைய சர்வ வல்லமையான கரம் உங்கள் வாழ்க்கைக்குள் இந்த வித்தியாசமானதை ஏற்படுத்தும்படியாக மக்களே. ஆம், தேவன் அவருடைய அதி அற்புதமான பதிலானதை உங்க வாழ்க்கையில் இந்த இடத்துல கொடுக்க. ஏன்னா நீங்க யார் உங்களுடைய முழுமை தேவனிடத்துல கொடுக்குறீங்களோ மிக நிச்சயம் தேவன் அவர் தன் முழுமையினாலே உங்களை நிரப்புகிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார். எனவே இந்த விசுவாசத்திலே நீங்கள் தானியேல் உபவாசத்திலே எங்களோடு இணைந்திருக்கிறவர்கள் அல்லது இணைய விருப்பமுள்ளவர்கள், நீங்க இந்த நிகழ்ச்சியை குறித்து இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள இந்த இடத்துல விரும்பினார். நான் இந்த உபவாசத்தில் எப்படியாக பங்கேற்பது? ஏன்னா இந்த உபவாசம் வெறும் உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, நீங்க இந்த இடத்துல சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிறது மட்டுமல்ல, இந்த உலக ரீதியான தொலை தொடர்புகளிலிருந்து எல்லாவற்றிலிருந்து உங்களை பிரித்து கொண்டு தேவனோடு இணைப்பதற்கான ஒரு உபவாசம். தானியேல் உபவாசம்ன்றது என்ன? நான் தெரிந்து கொள்ள இந்த இடத்துல விரும்புறேன். நீங்க கீழே பார்க்கிற இந்த உதவி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு மிக நிச்சயமாய் விளக்கங்கள் இந்த இடத்தில் கொடுக்கப்படும். நீங்களும் இதே விசுவாசத்தினுடைய ஆவியும் எங்களோடு இந்த இடத்தில் இணையும்படியாக இந்த நேரம் உங்களோடு சேர்ந்து நான் ஜெபிப்பதற்கு முன்பாக இந்த விசுவாசத்தில் இன்னொரு நபருடைய வாழ்க்கையின் மாற்றத்தின் சாட்சி. இது இந்த நபருக்கு மட்டுமல்ல, இவருடைய முழு குடும்பத்தின் மாற்றமானதா இந்த ஏற்படுத்தப்பட்டது. தேவர் இவருக்கு எப்படியாக உதவி செய்தார், இவருடைய வாழ்க்கையை எப்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கும்படி இந்த விசுவாசத்தினுடைய சாட்சியை பாருங்கள். இப்பொழுது என் திருமணத்தில் நடந்த பிரச்சனை, என்னை சுற்றி நடந்த எல்லா பிரச்சனைக்கும் பிறகு நான் தீர்மானம் எடுத்தேன், என் வீட்டில் எந்த மாத்திரை கிடைக்குதோ எடுத்து நான் போட்டுக்கணும்னு. நான் பேராசிட்டமல், பேனடால், முதுகுவலி மாத்திரை எல்லாத்தையுமே நான் எடுத்து போட்டுப்பேன். அது ரொம்ப பவர்ஃபுல்லான மாத்திரை. நான் விஸ்கி பாட்டில் வாங்கினேன், அதோடு சேர்த்து மாத்திரை எல்லாத்தையும் நான் போட்டுக்கிட்டேன். என்னுடைய நோக்கம் நான் செத்துடணுன்றது மட்டும்தான். நான் வளரும்போது எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை, எங்களுடைய குடும்பத்தை எப்படி நடத்துகிறாங்கன்னு நான் பார்த்தேன். அவங்க வேலைக்கு போகலை, அவங்க படிக்கலை, அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. நான் அவங்கள மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். எனக்குன்னு ஒரு கணவர் இருக்கணும், அவர் வீட்டுக்கு வரும்போது வீடில் எல்லாமே சுத்தமாக இருக்கணும், அவருக்கு பிடிச்ச உணவுடைய நறுமணம் அங்கே இருக்கணும், அவருக்காக எல்லாமே தயார்படுத்தி தான் இருக்கணும். நான் ஒருத்தரை கண்டுபிடிச்சேன், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. என்னுடைய மனைவி காமியாவை சந்தித்தேன். எங்கன்னா போர்ச்சுகலில் ஒரு நாள் என்னுடைய சொந்தக்காரங்களை அவங்கள போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அப்போது அந்த நேரம் நான் அவங்கள பார்த்தேன். எல்லாமே அன்பாக போச்சு. அவர் செஞ்ச ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்ச நாள் வரைக்கும். ஒரு நாள் வீடு சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன். என் கணவர் லேப்டாப் வச்சுட்டு இருந்தார். லேப்டாப் திறந்து வச்சுட்டு போயிட்டாரு. நான் வீடு சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அந்த லேப்டாப் பக்கம் வந்து பார்த்தேன். அதில் இருக்க மெசேஜ் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்தேன். அவர் திட்டம் போட்டுட்டு இருந்தார், நைட் கிளப்பில் ஒரு பொண்ணு போய் சந்திக்கிறதுக்காக. அந்த இடமும் நேரமும் எனக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி நான் போனதே இல்லை. நான் சொன்னேன் சரி. அந்த இரவு வந்தது, அவரும் கிளம்பி போயிட்டாரு. என் பசங்களை என் நண்பர் ஒருத்தர்கிட்ட சீக்கிரம் விட்டுட்டு நானும் டாக்ஸி பிடிச்சி அந்த நைட் கிளப்புக்கு போனேன்.
ஏற்கனவே அந்த பொண்ணு அங்கே இருந்தாங்க. அது அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கும் எனக்கும் பெரிய சண்டை நடந்தது அந்த நைட் கிளப்பில். அந்த ஒரு வருஷத்துக்கு நான் நைட் கிளப் வரக்கூடாதுன்னு எனக்கு தடை விதிச்சாங்க. அந்த இரவுக்கு பிறகு என்னுடைய வீட்டில், என் குடும்பத்தில் எல்லாமே மாறிடுச்சு. முன்னாடி என்னுடைய பொருளாதார வாழ்க்கை நிலையாக இருக்கும், அது நிறுத்தப்பட்டது. நாங்கள் குடும்பமாக சேர்ந்து வெளியே போவோம், அதுவும் நிறுத்தப்பட்டது. என்னுடைய பெரிய பசங்களுக்கு அவங்களுடைய ஸ்கூலில் பிரச்சனையானது ஏற்பட ஆரம்பிச்சுது. எங்களுக்கு பிரச்சனையானது இருந்தது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு பிரச்சனையானது இருந்தது. எப்படிப்பட்ட பிரச்சனைன்னா, அதாவது மோசம் பண்ணுறது, நைட்டில் வெளியே போகிறது, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோடு நைட்டில் வெளியே போகிறது, இதுபோல் நிறைய கெட்ட பழக்கம். அதாவது குடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, நிறைய கெட்ட பழக்கம். அவர் அவங்க சகோதரி வீட்டுக்கு போயிட்டாரு. சில மாதம் அங்கேயே தான் இருந்தார். எல்லாமே அழிக்கப்பட்டதாயிடுச்சு. திருமணத்தை பற்றி என்னுடைய யோசனையே வேறு மாதிரி மாறிடுச்சு. திருமணம் தகுதியானதா? திருமணம் பண்ணிக்கிறது நல்லதா? இனியும் எந்த ஆணையும் நம்புகிற மாதிரி நான் இல்லை. நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. நான் முழுசாக மாறிட்டேன். நான் எதிர்ப்பாக இருந்தேன். நான் குடிக்க ஆரம்பித்தேன். நான் சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தேன். நான் போடுற துணியெல்லாம் வினோதமாக இருக்கும். நான் சனிக்கிழமை கிளப்புக்கு போகிறதுக்காக மட்டும்தான் என் வீட்டை விட்டு வெளியே வருவேன். நான் கிளப்புக்கு போயிட்டு வரும்போது நான் அழுதுருக்கேன், வலியை உணர்ந்திருக்கேன். எனக்குள்ளாக ஏதோ வெடிக்கிறது போல் இருந்தது. நான் எப்போவும் மூர்க்கமாகவே இருப்பேன். நான் யோசித்தேன், அந்த சூழ்நிலையை எப்படி நான் கடந்து போகிறது. நான் மன அழுத்தத்தோடு இருந்தேன். என்னுடைய உடல் எடை குறைய ஆரம்பிச்சது, நான் சரியாக சாப்பிடாத காரணத்தினால. நான் முடிவெடுத்தேன் மருத்துவர்கிட்ட உதவி கேட்கலான்னு. நான் மருத்துவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். நான் என்னுடைய சூழ்நிலை எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னேன். அவர் எனக்கு சில மாத்திரைகளை போடும்படியாக கொடுத்தாரு. நான் மாத்திரைகள் எடுக்க ஆரம்பித்தேன். அந்த மாத்திரை எனக்கு எதுவுமே செய்யலை. என் வீட்டில் இருந்த எல்லா மாத்திரையும் நான் அந்த பிஸ்கியோடு சேர்த்து போட்டுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த வலியிலேருந்து நான் வெளியே வரணுன்றதுக்காக. நான் யோசித்தேன், என்னோடய வலியை மட்டும் நான் அடக்கிக்கிட்டேன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும், நான் செத்துருவேன், அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு நான் நினச்சேன். அது வேலை செய்யலை. அதனால் நான் முடிவு செஞ்சேன், ஷெஃபீல்டு என்ற இடத்துக்கு போகலான்னு. நான் சொன்னேன், எல்லாத்தையும் புதுசாக ஆரம்பிக்கலாம், எல்லாமே புது வழியில் கொண்டு போகலான்னு. நான் ஷெஃபீல்டுக்கு வந்த பிறகு நான் ஆலயத்தை தேடிட்டு இருந்தேன். அப்போ என் மாமியார் என்னை ஒரு தடவை யுனிவர்சல் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் அங்கே நல்லா உணர்ந்தேன். ஷெஃபீல்டில் இருக்க தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாமே எனக்கு வித்தியாசமாக இருந்தது. அந்த இடம் கூட எனக்கு சரியாக தெரியாது. ஷெஃபீல்டில் தான் நான் யுனிவர்சல் ஆலயத்தை கண்டுபிடிச்சேன். அது கூட நடக்கிற நேரம் கிடையாது, சாதாரண ஒரு நேரத்தில் தான் நான் போனேன். நான் நம்புகிறேன், செவ்வாய்க்கிழமை அது காலையில் ஒரு 10 மணி இருக்கும். நான் சர்ச்சுக்குள்ளே போனேன். அங்கே இருந்த போதகர் என்கிட்ட வந்து பேசினாங்க. அவர் எனக்கு கூட்டத்துக்கான நேரத்தையும் நாளையும் சொன்னார். நான் கூட்டத்தில் கலந்துக்க ஆரம்பித்தேன். நான் போன எல்லா கூட்டத்துலையுமே எனக்கு ஞாபகம் இருக்குது, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர்னு எழுதியிருக்க அந்த ஒரு வார்த்தையை பார்த்து நான் அழுதுகிட்டே இருந்தேன். நான் சொன்னேன், எனக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு உறவானதும் இல்லை. நான் புதன்கிழமை வர ஆரம்பித்தேன். வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் அசுத்தத்தால் நான் வெளிப்படுத்தப்பட்டேன். ஏன் நான் அசுத்தத்தால் வெளிப்படுறேன், ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்றதை நான் புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். நான் முன்னாடி ஞாயிற்றுக்கிழமையில் வார நாட்களில் என் குடும்பத்தை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வருவேன். ஆனால் அதை நான் மட்டும்தான் தொடர்ந்து போராடிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன பண்ணிகிட்ருக்கனோ அதை முதல்ல நான் நிறுத்தணும்னு. குடிக்கிறது, கிளப்புக்கு போகிறது, மூர்க்கமான ஒரு விஷயத்தை நான் நிறுத்தணும்னு நினச்சேன். நான் தண்ணியில் ஞானஸ்தானத்தை பெற்றேன். ஞானஸ்தானத்துக்கு பிறகு நான் உண்மையாக மனம் திரும்பணும்னு நினச்சேன். நான் பீடத்துக்கிட்ட போனேன். நான் தேவனிடத்தில் சொன்னேன், எனக்கு உங்களுடைய பரிசுத்தாவி வேணும்னு. நான் செஞ்ச எல்லா தவறான விஷயத்தையும் நான் விட்டுட்டேன். எல்லா கெட்ட பழக்கம், தவறான நடத்தை நான் விட்டுட்டேன். அவர் ஆவியை பெற்ற பிறகு என் வீட்டில் எல்லாமே மாற ஆரம்பிச்சுது. என் பசங்களுக்குள்ளே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாற ஆரம்பிச்சுது. நான் சமாதானம், சந்தோஷத்தை பெற்றேன். இனியும் எனக்கு மன அழுத்தம் இல்லை. என் உடம்புல இருக்க எடை எனக்கு குறையலை. என் பசங்களை நான் சரியாக வளர்க்குறேன். இன்றைக்கி எனக்கு போராடக்கூடிய தெம்பு இருக்குது. எனக்கு தெரியும் பிரச்சனை வரும்னு, ஆனால் எனக்கு இப்போ தைரியம் இருக்குது அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்காக. என் திருமணத்துக்காக நான் போராட ஆரம்பித்தேன். சரீரபூர்வமாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் நான் பீடத்தில் தியாகம் செஞ்சேன். என் கணவர் என்கிட்ட வர ஆரம்பித்தார். நாங்கள் உட்காந்து கத்தாமல் பேசணுன்னு முடிவெடுத்தோம். நாங்கள் திரும்ப ஆரம்பிக்கலான்னு நினச்சோம். நாங்கள் பொருத்தனையை புதுப்பித்து கொண்டோம். 20 வருஷத்துக்கு அப்புறம் இது நடந்தது. பீடத்துலேருந்து இந்த பதில் வரலைன்னா இது நிச்சயமாக நடந்தே இருக்காது. இன்றைக்கி என்னுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. அதிகமாக முன்பை விட நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். முன்னாடி நிறைய பிரச்சனைகளோடு நாங்கள் இருப்போம், ஆனால் இப்போது ஆசீர்வாதமாக இருக்கும். என் மனைவி அவங்க வீட்டில் இருந்து அவங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் என்னுடைய வீட்டில் இருந்து எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன். கல்யாணம் ஆகி 25 வருஷம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கிறோம். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு எனக்கும் என் பையனுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது.
என் பையன் அடிக்கடிக்கு வெளியே போயிடுவான், போலீஸ் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இனி எங்களால் எதுவும் செய்ய முடியாது, ஒன்று உங்கள் பையனை நீங்கள் ஜெயிலில் பார்க்கணும், இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணுன்னு சொன்னாங்க. நான் திரும்ப போனேன், என் மகனுக்காக நான் தியாகம் செஞ்சேன். அந்த தியாகத்துக்கு பிறகு எல்லாமே ஒழுங்காக ஆரம்பிச்சுது. இனியும் அவன் பசங்களோடு சுற்றுறவனா கிடையாது. என் மகனை நான் ஹாஸ்பிட்டல்லையோ போலீஸ் ஸ்டேஷன்லையோ இனியும் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என் பையன் நல்லா இருக்கான், என் திருமணம் சரியாக இருக்குது, என் குடும்பம் சரியாக இருக்குது, நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கோம். இது பீடத்துலேருந்து வரலைன்னா இன்றைக்கி நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன் என் கதையை சொல்கிறதுக்கு. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. நல்லது மக்களே, இந்த நபருடைய தியாகம் இவருக்கான பதிலை கொண்டு வந்ததா? இந்த நபருடைய தியாகமானது இந்த இடத்தில் எப்படியாக இருந்தது? முழுமைக்கு முழுமை என இவருடைய வாழ்க்கை, இவருடைய திருமணம், மேலும் இவருடைய மகனுடைய வாழ்க்கையும் கூட, இவர் பிள்ளைகளையும் கூட தேவன் முழுமையாக ஆசீர்வதித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நுழைந்து அவர் தன் வேலையானதை செய்தவராய் இந்த செய்து கொண்டிருக்கிறார். மக்களை, தேவன் இதுதான் சரியா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் செய்ய விரும்புகிறார். நீங்க தேவனுக்கு அனுமதியானது கொடுக்கும் பொழுதும், தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய வழிகளை நீங்க பின்பற்றுகிறவரா இருக்கும் பொழுது, எனவே தீர்மானத்தை எடுக்க இன்னொரு நாள் காலம் தாழ்த்தாம இந்த நாள், இந்த நேரத்தின் மூலமாய், இந்த வாய்ப்பிலே நீங்கள் தேவனுக்கு அனுமதி கொடுக்கும்படி உங்கள் வழிகளை திறங்க, உங்கள் இருதயத்தை திறங்க. தேவன் உங்களுடைய சரீரத்துக்குள்ளாக வந்து பாசம் பண்ணும்படியாக, உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இணைந்திருக்கும்படி தேவனோடு நான் இந்த விசுவாசத்தில் இணைந்து அவருடைய பலனுக்கு ஐந்தத்தில் கேட்கலாம். இது ஜெபத்திற்கான நேரம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் தேவனே, இதோ இந்த நேரம் இந்த நபருடைய வாழ்க்கை மீது உம்முடைய அதிகற்புதமான வல்லமை வெளிப்படுத்தப்பட இந்த கேட்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இதோ இந்த நபருடைய வாழ்க்கைக்குள்ளாக நீர் நுழைந்து வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படியாக கேட்கிறேன். எல்லா விதமான பயங்களும், சந்தேகங்களும், குழப்பங்களும், பதட்டங்களும் இவர்களுடைய வாழ்க்கையானது எந்த வழியிலும் தடுத்திருந்தாலும் அந்த எல்லா திருடைய வேலைகளும் நீக்கப்பட்டு உம் வல்லமை இவர் வாழ்க்கைக்குள்ளாய் நுழையட்டும். இந்த தேவனே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நுழைகிற இடத்தில் இருளானது இந்த இருப்பதில்லை. இருளானது இந்த என் தேவனை விலகுகிறது. ஏனென்றால் நீர் ஒளியா இருக்கிறேன். வெளிச்சம் நுழைகிற இடத்தில் இருளானது இராததை போல தேவனை நீர் ஒளியாக, நீர் நுழைகிற இடத்தில் இருளுக்கு இந்த இடமானதில்லை என்பது இதத்தில் நிரூபிக்கப்படும்படி என் தேவனை இந்த மக்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிற எல்லா இருளுடைய திட்டங்கள் ஜெரிக்கப்படட்டும். இந்த நபரை விடுதலை செய்யும். உம்முடைய பரிசுத்தமான ஆவியிலே இவருடைய வாழ்க்கையானது நிரப்பப்படட்டும். இந்த நபருடைய வாழ்க்கையை, வழியை, எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவரே தேவனை உம்முடைய கைகளில் நிறுத்தல் படைக்கிறேன். அழுக்கான வாழ்க்கை நீங்கி பரிசுத்தத்தினுடைய வாழ்க்கை வாழ்கிறவராய் இவர்கள் யார் தன்னை தாழ்த்துகிறார்களோ உம்முடைய ஆவியினாலே உயர்த்தப்படட்டும். இவர்களையும் இவர்களுடைய வாழ்க்கையும் உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, நன்றி என் இயேசுவே, ஆமென். தேவனுடைய வல்லமை உங்க வாழ்க்கை மீது வெளிப்படுத்தப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர், தெளிவா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நுழைய வேண்டுமானால் உங்களுடைய வீடு, உங்களுடைய சரீரம் சுத்தமுள்ள சரீரமாய் இடத்துல இருக்கும். எனவே தான் நாளை இந்த விடுதலைக்கான கூட்டத்திலும் கூட எங்களோடு இணையுங்கள். இதெல்லாம் தேவனுக்கு விரோதமானதாய் அசுத்தத்தின் விருப்பத்தின் வழிகளிலே நீங்கள் செய்கிறது அல்லது செய்யும்படியா இந்த உங்களை கட்டாயப்படுத்துவது, அது எல்லா காரியத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாபெரும் விடுதலையின் ஜெபத்திலும் எங்களுடைய இணையுங்கள். தேவன் உங்களை விடுதலை செய்து அவருடைய சர்வ வல்லமையான கரத்தில் வழி நடத்தி ஆசீர்வதிக்கட்டும். தேவனுடைய நாமம் உங்களுடைய வாழ்க்கையின் மீது மகிமைப்படுத்தப்படும் முடியாது. மக்களே, தேவனோடு விசுவாச நகரங்கள். நாளை மீண்டும் சந்திக்கிறேன். தேவனுடைய வல்லமையான கரம் உங்க வாழ்க்கையை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே, ஆமென்.